உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பொதுவாக அந்த சோஷியல் மீடியாங்கிறது இப்போ ரொம்ப வளர்ச்சி அடைந்திருக்குல்ல. இந்த நேரத்தில் ஒன்று சொல்லுவோம் நம்ம எல்லாம், இது முந்தைய சோஷியல் மீடியா வரத்துக்கு முன்னாடியே சொல்கிற ஒரு சொலவடை தான். ஆனால் இப்போ ரொம்ப அது நம்மளால் நினைக்கப்படுது. என்னென்னா, உண்மை கிளம்பி வீட்டை விட்டு வெளியில் வரத்துக்குள்ளே பொய்ங்கிறது உலகத்தையே சுற்றிட்டு வந்துடுது அப்படின்வாங்கல்ல. அது மாதிரி இப்போ சோஷியல் மீடியாவில் வதந்திகள் அல்லது தவறான தகவல்கள் அப்படிங்கிறது பரப்பப்பட்டு ஃபேக்ட் செக் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட் செக்கை வள்ளல் பிரானும் பண்ணியிருக்காரு. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அதற்காக அவர் ஒரு மறுப்பு சொல்லியிருக்காரு. அதான் ஃபேக்ட் செக் பண்ணி இது தவறு, இது சரியில்லை, இது பொய், அப்படி ஃபேக் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸை வள்ளல் பிரான் ஒரு விளம்பரமாகவே கொடுத்துருக்காருங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியம். அப்போது எப்படி ஒரு செய்தி என்பது அறத்தோடு இருக்க வேண்டும், செய்தியின் தர்மம், செய்தியின் அறம்ங்கிறத அந்த காலத்திலேயே வள்ளல் பிரான் பின்பற்றியிருக்காரு. அதை தவிர தவறான செய்தியை எப்படி மறுக்கணும் அப்படிங்கிறதையும் வள்ளல் பிரான் செய்து காமிச்சிருக்கார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது உலகத்திலேயே அந்த 19ஆம் நூற்றாண்டில் தான் இந்த மாதிரியான புதுமைகள்லாம் வர ஆரம்பிச்சது. அதை செய்து காட்டிய நவீன சித்தராக நம்முடைய வள்ளல் பிரான் இருக்கிறாருங்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உரைநடை சாட்சியாக இருக்குது. இந்த உரைநடையை வள்ளல் பிரான் விளம்பரமாக வெளியிட்டிருக்கிறார். அந்த விளம்பரமும் வடலூர் சத்தியஞான சபை முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு ஓலை சுவடி அல்லது அந்த ஓலையில் தட்டி மாதிரி செய்து அதில் எழுதி வச்சாராம். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். என்ன சொன்னார் அந்த தட்டியில் எழுதி வச்ச தகவலில்? அது எதை பற்றிய தகவல் பார்க்கலாமா? சித்தி வளாக விளம்பரம், உலக அறிவிப்பு பத்திரிகை. ஞான சித்திபுரம் என்றும் உத்தரஞான சிதம்பரம் என்றும் பிரமாணிக்கப்படுகின்ற வடலூர் சத்தியஞான சபைக்கு முக்கிய சம்பந்தம் உடையதாகி அடுத்த கருங்குழி எல்லை மேட்டுக்குப்பத்தில் வழிபடப்படுகின்ற சித்தி வளாகத்தில் வந்திருக்கின்றவர்களும் வருகின்றவர்களும் வருபவர்களுமாகிய ஜனங்களுக்கு அறிவிப்பது. மேற்குறித்த இடத்தில் இந்த மாதத்திற்கு அடுத்த புரட்டாசி மாதம் 5ஆம் தேதியில் அற்புத விளக்கம் நேரிடுவதாக ஓர் வதந்தி வழங்கப்படுகின்றது. அது கேள்விப்பட்டு நம்புதலோடு நீங்களும் பொருள் வகையாலும் தேக வகையாலும் உழைப்பெடுத்து கொண்டு பின்பு நிட்டூரப்பட்டு கொள்ளுதல் வேண்டாம். அந்த கேள்வி உண்மை அல்ல. இவ்விடத்தில் அற்புதம் விளங்குவது மெய்யோ பொய்யோ, இந்த காலமோ எந்த காலமோ ஆகலில் இந்த அறிவிப்பினால் ஜாக்கிரதையோடு உங்களுக்கு அடுத்த காரியங்கள் எவையோ அவைகளை செய்வீர்களாக. இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் ஸ்ரீமுக வருடம் ஆவணி 25 மேட்டுக்குப்பம் என்னும் சித்தி வளாகம். இந்த விளம்பரம் 8/9/1873ஆம் ஆண்டில் நம்முடைய வள்ளல் பிரான் எழுதி அந்த சித்தி வளாகம் என்கின்ற வடலூர் ஞான சபை வாசல்ல வைத்ததாக அவருடைய வரலாறு சொல்லப்படுகின்றது. இதில் மிக முக்கியம் வதந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அதை தவிர இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அந்த வார்த்தையை ஒரு மாயாஜாலம் நடக்க இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தி கிளப்பப்பட்டிருக்கு. அது உண்மை இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார். எப்படி அந்த வார்த்தைகளை எப்படி அடுக்கிறார்? ஏனென்றால் இது புதுமை. அந்த காலத்தில் இதெல்லாம் உண்மை இல்லைப்பா, பொய் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு ஞானியாக, ஒரு சித்தராக, ஒரு நிறுவனத்தின் தலைவராக, ஒரு நிறுவனத்தை உருவாக்கியவராக ஒரு மறுப்பு சொல்லணும்னா என்ன மாதிரி வார்த்தைகளை, பண்பட்ட வார்த்தைகளை, பண்பட்ட செய்தியை, பண்பட்ட நேர்த்தியை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு வள்ளல் பிரானோட இந்த விளம்பரம் ஒரு சாட்சியாக இருக்கிறது. அவர்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய பல விஷயங்களில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். திரும்பவும் அந்த விளம்பரத்தில் பயணிக்கலாமா? ஞான சித்திபுரம் என்றும் உத்தரஞான சிதம்பரம் என்றும் பிரமாணிக்கப்படுகின்ற வடலூர் சத்தியஞான சபைக்கு முக்கிய சம்பந்தமுடையதாகி அடுத்த கருங்குழி எல்லை மேட்டுக்குப்பத்தில். இதில் என்ன சொல்ல வர்றார்? முதல்ல எடுத்த உடனே இது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். ஜியோகிராஃபிக்கல் ட்ரூத், அது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நடத்தப்பட போகிறதாக ஒரு செய்தி அப்படிங்கிறப்போ மேட்டுக்குப்பம், அது கருங்குழி எல்லை அப்படின்னு அந்த ஜிபிஎஸ் மாதிரி ஜியாகிரஃபியை கொடுக்குறாரு பாருங்க. ஏன்னா நீங்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு கிளம்பி வந்துட போகிறீங்க,
இந்த இடத்துல இது நடக்கிறதா இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி பரவி இருக்கு, ஒரு வதந்தி பரவி இருக்கு, அது எந்த இடம் அப்படின்னு எல்லாரும் கேட்போம்ல. அப்போது அதற்கு உண்டான அந்த எல்லைகளை சரியாக கொடுக்கிறார். இந்த மேட்டுக்குப்பம் கருங்குழி எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஞான வளாகம் அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்தது கருங்குழி எல்லை மேட்டுக்குப்பத்தில் வழிபடப்படுகின்ற சித்தி வளாகத்தில். சரி, கருங்குழி எல்லை மேட்டுக்குப்பத்துக்கு வந்துட்டோம், அங்கே எந்த இடம் அது ஒன்று தெரியணும்ல. அப்போ சித்தி வளாகம். அடுத்தது ஒரு பெரிய ஊர் அல்லது ஒரு சிறிய கிராமம், அதில் ஒரு பர்டிகுலர் தெரு, அதில் சித்தி வளாகம் என்கின்ற அந்த இடம். இவ்வளவு தூரம் டீட்டெயில்ஸை கொடுக்குறாருன்னா இதுதான் ஒரு நிறுவனர் அல்லது ஒரு தலைவர் அல்லது ஒரு சித்தர் அல்லது ஒரு ஞானி அல்லது தன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தை வழிநடத்துகின்ற ஒரு பெரியவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை மிகச்சிறப்பாக துல்லியமாக நம்முடைய வள்ளல் பிரான் செய்கிறார். மேட்டுக்குப்பம்னு சொல்லியாச்சு, கருங்குழின்னு சொல்லியாச்சு, அங்கே இயங்குகின்ற அந்த சித்தி வளாகம் அப்படின்னு அந்த இடத்தையும் சொல்லியாச்சு. அடுத்த தகவல் சொல்றார் பாருங்க. வழிபடப்படுகின்ற சித்தி வளாகத்தில் வந்திருக்கின்றவர்களும் வருகின்றவர்களும் வருபவர்களுமாகிய ஜனங்களுக்கு அறிவிப்பது. அந்த சித்தி வளாகத்தில் ஏற்கனவே பல பேர் வந்து சன்மார்க்கிகள் தங்கி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு சொல்கிறோம். அப்புறம் அந்த சன்மார்க்கிகள் சொல்லி இப்போ பயணத்தில் இருக்கின்ற உங்களுக்கு சொல்கிறோம். இந்த தகவலை கேட்டு சரி அங்கே சித்தி வளாகத்துக்கு போயிட்டு வந்துடலாமே, அங்கே ஏதோ ஒரு மாயாஜாலம் நடக்க போகுதாமே அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்கள்ல, உங்களுக்கும் சேர்த்து அறிவிப்பது என்ன என்றால் அப்படின்னா நிகழ்காலம், கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் 3 பேருக்குமாக சேர்த்து சொல்கிறார். வந்திருப்பவர்கள் அப்படின்னா அவங்க கடந்த காலத்திலேயே வந்துட்டாங்க, வந்து கொண்டிருப்பவர்கள் நிகழ்காலம், இனிமேல் வரவிருக்கின்றவர்கள் எதிர்காலம். அப்போ 3 காலத்துக்குமான தகவலை ஒரு விளம்பர தட்டியில் நம்முடைய வள்ளல் பிரான் கொடுக்கிறார். அது என்ன தகவல் அதை சொல்றார் பாருங்க. மேற்குறித்த இடத்தில் இம்மாதத்திற்கு அடுத்த புரட்டாசி மாதம் 5ஆம் தேதியில் அற்புத விளக்கம் நேரிடுவதாக ஓர் வதந்தி வழங்கப்படுகின்றது. புரட்டாசி மாதம்ங்கிறார். ஏன்னா இந்த தகவல், இந்த விளம்பரம் சொல்லப்பட்டது ஆவணி மாதம், அதனால் அடுத்த மாதம்ங்கிற அந்த தகவலையும் தெளிவாக சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு அற்புத அனுபவம் நிகழ்த்தப்பட இருப்பதாக ஒரு வதந்தி கிளம்புது அப்படிங்கிறார். நிகழ்த்தப்படக்கூடிய அந்த அற்புதம் யாரால் நிகழ்த்தப்படக்கூடும்? வள்ளல் பிரான் தானே அதை நிகழ்த்துவதாக இருக்கும். அப்போ பெருமை தானே அவருக்குன்னா, அந்த பெருமை எனக்கு தேவையில்லை. இந்த செய்தியில் இருக்கக்கூடிய தவறு அல்லது இந்த செய்தியில் இருக்கக்கூடிய உண்மையற்ற நிலையை விளக்குவது மட்டும்தான் எனக்கான பெருமை அப்படிங்கிற தெளிவோடு நம்முடைய வள்ளல் பிரான் இருக்கிறார். அதனால் அவர் அந்த ஆவணி மாதம் கழிந்து புரட்டாசி மாதம் 5ஆம் தேதி என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்கிறார் பாருங்க. புரட்டாசி மாதம் 5ஆம் தேதியில் அற்புத விளக்கம் நேரிடுவதாக ஒரு வதந்தி வழங்கப்படுகின்றது. அது கேள்விப்பட்டு நம்புதலோடு நீங்களும் பொருள் வகையாலும் தேக வகையாலும் உழைப்பெடுத்து கொண்டு பின்பு நிட்டூரப்பட்டு கொள்ளுதல் வேண்டாம். இங்கே ஒரு அற்புத விளக்கம் நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டு நீங்களும் பொருள் வகையாலும் தேக வகையாலும் அப்படின்னா எவ்வளோ பெரிய பாடம். இந்த இடத்துக்கு நான் வருவேன் அப்படின்னு தகவல் சொல்லிட்டு வராமையே இருக்கிறது, வந்தவங்களை காக்க வைக்கிறது, அல்லது ஏதோ ஒரு மேஜிக் நடக்க போகுதுன்னு எதிர்பார்த்து மனசு பதைப்போடு காத்துட்டு இருக்கவங்களை ஏமாத்துறது, அந்த மாதிரியெல்லாம் செய்யாமல், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய வள்ளல் பிரான் எப்படிப்பட்ட ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறார் பாருங்கள். நீங்கள் தேக வகையாலும் அந்த இடத்துலேருந்து பயணப்பட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு கஷ்டம். பொருள் வகையாலும் நீங்கள் கை காசை போட்டுட்டு வரணும். எவ்வளவு புரிதலோடு அன்போடு பேரன்போடு இருக்கிறார் பாருங்கள். எனக்காக 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் காத்திருக்கிறார்கள்ங்கிறது எனக்கான பெருமை என்று அந்த தன்னுணர்ச்சியோடு இருக்கின்றவர்கள் மனிதர்கள் அல்ல. நீங்கள் வந்துடாதீங்க அப்படின்னு அக்கறையோடு சொல்கிறார் அல்லவா. இவர்தான் உண்மையிலேயே சித்தர், இவர்தான் உண்மையிலேயே ஞானி. வந்துட்டு நிட்டூரப்பட்டு போகாதீர்கள்ங்கிற, அதாவது மனசு கஷ்டப்பட்டு போயிடாதீங்க, வருத்தப்பட்டு போயிடாதீங்க, ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம், வராதீங்க என்று தெளிவாக சொல்கிறார். கூடுதலாக என்ன சொல்கிறார் பாருங்க. அந்த கேள்வி உண்மை அல்ல. இவ்விடத்தில் அற்புதம் விளங்குவது மெய்யோ பொய்யோ, இந்த காலமோ எந்த காலமோ, அந்த கேள்வி உண்மை அல்ல. தெளிவாக சொல்கிறார். நீங்கள் வருவீங்களா, வரமாட்டிங்களா, எப்போ வருவீங்க, 1 மணி நேரம் தாமதமாக வருவீங்களா, 2 மணி நேரம் தாமதமாக வருவீங்களா, வரவே மாட்டிங்களா, இப்படியாக மக்களை காத்திருக்க வைப்பது என்பது கொடுமையான மனசின் அடையாளம்.
ஆனால் வள்ளல் பிரான் அந்த கேள்வி உண்மை அல்ல அப்படிங்கிறார்ல, இதுதான் உண்மையாக மனித அபிமானம், மனிதாபிமானம், மனித நேயம் கொண்டவர்களின் அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லி நிறைவு செய்கிறார் பாருங்க விளம்பரத்தை. இவ்விடத்தில் அற்புதம் விளங்குவது மெய்யோ பொய்யோ, இந்த காலமோ எந்த காலமோ ஆகலில் இந்த அறிவிப்பினால் ஜாக்கிரதையோடு உங்களுக்கு அடுத்த காரியங்கள் எவையோ அவைகளை செய்வீர்களாக. உண்மையான ஞானி, உண்மையான சித்தர், உண்மையான மனிதாபிமானம் மிக்கவர்கள் இதைத்தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன அடுத்த வேலை இருக்கோ அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு ஏதோ ஒரு அற்புதம்னு கிளம்பி வந்துடாதீங்க, வந்து காத்திருக்காதீங்க, நான் வரப்போகிறதில்ல, நான் செய்ய போகிறதில்ல, அந்த செய்தி உண்மை அல்ல என்று அடுக்கி சொல்கிறார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு நேயத்தோடு அவர் இருந்திருக்கிறார். உண்மையை சொல்ல வேண்டும் மக்களுக்கு என்கின்ற பரிதவிப்போடு, பதைபதைப்போடு, அக்கறையோடு இருந்திருக்கிறார் என்கின்ற அந்த மனித தன்மையைத்தான் நாம் கொண்டாடுகிறோம். அதனால்தான் வள்ளல் பிரான் இன்றளவும் இனி நாளையும் பேசப்படுபவராக இருப்பார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விளம்பரத்தை ஃபேக்ட் செக் செய்து ஃபேக் நியூஸ் என்று சொன்ன ஒரு முன்னோடியாக நம்முடைய வள்ளல் பிரான் இருந்திருக்கிறார். இந்த சோஷியல் மீடியா காலத்திலும் நாம் பின்பற்ற வேண்டிய ஓர் செய்தி அறத்தை, ஊடக அறத்தை நமக்கு வள்ளல் பிரான் சொல்லி இருக்கிறார், செய்து காட்டி இருக்கிறார் என்பதுதான் நாம் கொண்டாடுவதற்கான காரணம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.